எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தது காரணம் 100க்கு 100 சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி பிஎம்ஓ ஸ்ட்ரெங்க்ல சத்ரியன் குருமூர்த்தி மோடியையே ப்ரமோட் பண்ணவர், சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ, கச்சிராஜா இந்துத்துவாவுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர், இல்ல கணேசன்ஜி எவ்வித மிகப்பெரிய தியாக வரலாற்றின் சொந்தக்காரர், பொன்னாரு தமிழக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜகவில் பிளஸும் அவர் தான் மைனஸும் அவர் தான். இப்படி போன்றவங்களோட கருத்தை மீறி பிஎம்ஓ சப்போர்ட்ல சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வர முடியாதுங்கிறதுல ஜெயித்தது மாதிரி இதுலயும் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்துருவானுங்கிற அச்சம் எடப்பாடிக்கு ஆரம்பத்திலே லேசா வர ஆரம்பிச்சிடுச்சு. இவன் சொல்றானே சொன்னா செய்திருவானே, பிஎம்ஓ மோடிக்கான ஆளு, மோடி 29 பிரைம் மினிஸ்டரா வரணும்னு உழைக்கக்கூடிய ஆளு, இவனுக்கு வெயிட்டேஜ் பிஎம்ஓல என்னங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட்ல அவரு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ணாமலை சீமான போட ஆரம்பிச்சதும் பதறிட்டார். அண்ணாமலை சீமான போட ஆரம்பிச்சது செங்கோட்டையனை பயன்படுத்தி கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோங்கிற இதுல அவர் பதற ஆரம்பிச்சுட்டு அவர் கூட முபாரக் தவிர யாரும் இல்லாத போது உள்ள வந்துட்டாரு.